10 விரல்களை மனதில் வைத்துக்கொண்டு 10 கட்டளைகளை எப்படி எளிதாக மனதில் வைத்துக் கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதா இந்த விரலை நம்ம கையில் எடுத்துக்கொள்வோம். இதை பொதுவாக வேண்டான்னு சொன்னால் எப்படி சொல்லுவோம், நிறைய நேரம் இந்த கைகளை அசைச்சு வேண்டான்னு சொல்லுவோம் இல்லையா சிலர்கிட்ட. ஸோ முதல்ல என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஸோ பொதுவாக வேண்டான்னு அந்த விரல் இப்படி அசைப்போம். அப்போது என்னை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதுக்குன்னே இன்னொரு வசனம் இருக்குது. உபாகமம் 6:4 இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஸோ ஒருவரே கர்த்தர், என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இதெல்லாம் முதல் கற்பனை. ரெண்டாவது கற்பனை, இந்த விரல் அப்படி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், வணங்கவும் வேண்டாம். ஸோ புதிய விக்கிரகத்தை உண்டாக்குதல், வணங்குதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மூன்றாவதாக எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. ஸோ வாயில மூடிக்கொள்றோம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. ஸோ வாயை முழுவது போல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாவது கற்பனை என்ன, பொதுவாக நம்ம படுக்கணும் எப்படி செய்வோம், இப்படி படுத்துக்கணும் இல்லையா. யார்ட்டையார் தூங்காத அப்படி நினச்சி போகிறேன், தூங்க போகிறேன் அப்படின்னு சிம்பிள் பண்ணல. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இது 4வது. ஸோ 5வதாக பார்த்தீங்கன்னா, 5வது என்னது, உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாங்க. பொதுவாக சல்யூட் எப்படி பண்ணுவோம், இப்படி தான் செய்வாங்க, சல்யூட் பண்ணுவாங்க. நம்ம நிறைய நேரம் வேறு மாதிரி சல்யூட் பண்ணலாம். ஆனால் போலீஸ்க்கு அதிகாரி பார்த்தீங்கன்னா சல்யூட்டில் செய்வாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஸோ உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக. அதான் 5வது கற்பனை. 6வது கற்பனை என்ன, ஸோ 6வது கற்பனை இல்லையா. ஸோ பொதுவாக இப்படி பாருங்க, கண் மாதிரி இருக்குதுங்களா, கண் மாதிரி இருக்குங்களா. 6வது ஓகே, கொலை செய்யாதிருப்பாயாக. ஸோ கன் மாதிரி இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக. 6வது கொலை செய்யாதிருப்பாயாக. 7வது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதாவது திருமணம் என்பது 2 பேருக்கு இடையிலானது, ஒரு 4-5 பேருக்கு இடையிலானது அல்ல. புரியுதா உங்களுக்கு? திருமணம் என்பது 2 பேருக்கு இடையிலானது, 4-5 பேருக்கு இடையிலானது அல்ல. ஸோ அதான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்புறம் 8 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, களவு செய்யாதிருப்பாயாக. நிறைய தேசங்களில் பார்த்தீங்கன்னா களவு செஞ்சால் இந்த 2 பேரில் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 2 பேரில் இல்லாமல் களவு செய்யாதிருப்பாயாக. அடுத்தா 9 இப்படி வச்சுக்கோங்க. 9 ஸோ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இன்னொரு சொன்னால் பொய் சொல்லாதிருப்பாயாக. 5 4 அல்ல, 4 5 அல்ல, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க. ஸோ பொய் சொல்லாதிருப்பாயாக. 10வது பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக. ஸோ இப்படி கேட்ச் பண்ணுறது, பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக. அது வேணும் இது வேணும் எனக்குன்னு இல்லாமல் பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக. ஸோ இப்படி 10 கட்டளைகளையும் மனதில் வைத்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாம் சேர்ந்து கற்றுக்கொள்வோம்.